Hi friends, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெம்பிள் வந்து டுமாரோ வந்து இனாகிரேட் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டெம்பிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து எப்படி ஒரு முக்கியமான டெம்பிள்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய டெம்பிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது நார்த் சைடில் வந்து இது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கடவுள். அது மட்டும் இல்லாமல் இது இந்துக்கள்லேயே வந்து இதுதான் ஒரு பெரிய கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துல தான் வந்து இது ஓப்பன் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் நேம் பார்த்தீங்கன்னா அயோதா டெம்பிள். அயோதா அப்படின்ற ஒரு வந்து இப்போ அயோதா டெம்பிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராமா அவர்களுடைய குழந்தையானவர் தான் ராமாலால் அப்படின்னு அவர் மூலமாக வந்து இது பல்வேறு கோரிக்கையினால இந்த டெம்பிள் வந்து அந்த இடத்துல ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துல தான் இருக்காரு. ஸோ அந்த கடவுள் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல மட்டும் எஸ்பெஷலாக வந்து கோயில் கட்டுவதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து ஃபாஸ்ட் ஒரு 3 இயராகவே வந்து இந்த மாதிரி கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து இந்த கோயில் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது வந்து நரேந்திர மோடி தான், அவர் தான் வந்து பிரதமர் தான் வந்து இந்த கோயிலை வந்து திறக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை தவிர்த்து இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 50க்கு மேலே வந்து சேட்டலைட்லாம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து எஸ்பெஷலாக 2.3 அந்த மீட்டர் அளவுக்கு கூட வந்து கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கிட்ட சேட்டலைட்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இஸ்ரோ சைட்லேருந்து ஒரு இது வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அது அந்த அயோரா டெம்பிள் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், ஸோ ஒரு ரிவர் ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ணி ஒரு செப்பரேட்டாக வந்து அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இன்டர்நெட்டில் சோசியல் மீடியாலலாம் வந்து ரொம்பவுமே வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த டெம்பிள் வந்து கட்டினதுக்கு இஸ்ரோவும் வந்து அவங்களுடைய மெட்டீரியல்ஸ், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து ரொம்பவே மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ராமா இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு இந்த அயோதா டெம்பிள் கட்டுறதுக்கு ஸோ அவங்களும் வந்து ஒரு 50% மேலே ரொம்பவே வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. இஸ்ரோவும் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ரொம்பவுமே வந்து நார்த் சைடில் ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட, ரொம்ப நாள் வந்து எல்லாருமே விருப்பத்தோட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெம்பிள் ஆனது டுமாரோ வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய வந்து லீவ்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கடவுள், இந்துலேயே வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய கடவுள், இந்துல வந்து இது ஒரு கடவுள், மிகப்பெரிய கடவுள், எதிர்பார்க்கப்படக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது டுமாரோ வந்து கண்டிப்பா வந்து ஓப்பன் ஆகும். அதை தவிர்த்து அதாவது ஐடல், அதாவது அந்த சிலைக்கு வந்து ராமா அவங்களோட சிலைக்கு இருக்கிற இடத்துல வந்து இஸ்ரோ வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்களும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இஸ்ரோ மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இது எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட இந்த டெம்பிள் ஆனது டுமாரோ வந்து ரிலீஸ் ஆகும், அதாவது டுமாரோ வந்து இனாகிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஓவரால் இந்தியாவிலேயே வந்து இது ஒரு ப்ரோமனண்ட்டான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ உங்களில் வந்து அயோதா டெம்பிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் யாராவது வந்து அயோதா டெம்பிள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த கண்டென்ட் வந்து டுடே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.